இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திரு அவை நம்ம கொடுத்திருக்கின்ற சிந்தனை என்னவென்று பார்க்கின்ற பொழுது, பரிசேயர்கள் இயேசுவிடம் வந்து அடையாளம் கேட்கின்றார்கள். அதாவது அவர்களுக்கு நம்பிக்கையின்மை, இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். ஒருவேளை இயேசு உண்மையிலேயே மெசியாவாக இருந்தால் அவர்கள் இதுவரை காட்டி வந்த அந்த அரசியல் முக்கியத்துவம் அல்லது அவர்களுக்கு இருந்த அதிகாரம் இவைகள் பறிபோகக்கூடும். மக்கள் அவர்களை இனிமேல் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மக்கள் அவர்களை ஒதுக்கி விடுவார்கள் என்ற ஒரு பயம் அவர்களை சூழ்ந்து நிற்பதை பார்க்கின்றோம். இந்த அடிப்படையிலே அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இயேசுவிடத்திலே, நீர் உண்மையிலேயே இறைமகன் என்பதற்கு எங்களுக்கு அடையாளத்தை காட்டும் என்று கேட்கின்றார்கள். ஆனால் அதே பரிசேயர்களுக்கு தெரியும், இயேசு சொன்ன வார்த்தைகள், அவர் செய்த புதுமைகள், அவருடைய செயல்கள், இவைகளையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இவற்றை பார்த்த பிறகும் அவர்கள் மனம் அதை ஏற்பதற்கு தயங்குகிறது. ஏன் இதுபோன்ற நிலை நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்கள் நடப்பதுண்டு. கடவுளுடைய அருளை நாம் உணர்ந்திருப்போம். அதாவது இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லுகின்றார், எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் மகிழ்ச்சியோடு இரு, துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் மன உறுதியோடு இரு என்று ஆண்டவர் முதல் வாசகத்திலே நமக்கு சொல்லுகின்றார். அதுபோன்று ஆழமான நம்பிக்கையை கொண்டிரு, எந்த சூழலும் மனம் தளராதே என்று சொல்லுகின்றார். ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுளுடைய அருளை பெற்றிருப்போம். குடும்பத்தில் பிரச்சனை வந்திருக்கும், அதன் பிறகு ஆலயத்தில் சென்று அமர்ந்திருப்போம், அல்லது ஜெபித்திருப்போம், அல்லது ஏதாவது ஒன்று நாம் செய்கின்ற பொழுது மற்றவர்கள் வழியாக நாம் மீண்டும் பழைய நிலையை அடைந்திருப்போம், அல்லது புத்துணர்வு பெற்றிருப்போம். பழைய நிலையிலிருந்து மாற்றங்கள் கிடைத்திருக்கும். ஆனால் அவற்றை பல நேரங்களில் மறந்து விடுகின்றோம். கடவுளுடைய உடனிருப்பையும் அவருடைய அருளையும் அவருடைய ஆசிரியையும் பெற்ற அந்த நேரத்தை மறந்து மீண்டும் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, கடவுளே நீர் இருக்கிறீரா அப்படின்னு கேள்வி எழுப்புறோம். உண்மையிலேயே கடவுள் என்றால் இது ஏன் நடக்குது? இது போன்ற கேள்விகள் இன்று பலர் கேட்பது உண்டு. ஏனென்றால் உலகில் பல போர்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, பல பெண்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், பல குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே பயம் ஏற்படுகிறது. அந்த பயத்தின் விளைவாக பல கேள்விகளை வைக்கின்றார்கள். கடவுள் என்று ஒருவர் இருந்தால் இதெல்லாம் எப்படி அவர் அனுமதிப்பார் என்ற ஒரு கேள்வி. ஆக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கடவுள் மனிதனுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தின் அடிப்படையிலே அவன் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை தேர்வு செய்து செய்ய வேண்டும். ஆக ஒருவன் தவறு செய்கின்றான் என்றால் அந்த தவறுக்கான வெகுமதி நிச்சயமாக அவனுக்கு கிடைக்கும். எதுவென்றால் மன நிம்மதியற்ற வாழ்க்கை. இன்று ஒருவர் தவறு செய்கின்றார், அந்த தவறிலிருந்து தன்னை தப்புவிப்பதற்காக இன்னொரு தவறை செய்கின்றார், அதிலிருந்து தப்புவிப்பதற்காக இன்னொரு தவறை செய்கின்றார். இப்படி தவறுகள் அதிகமாகி கொண்டே போகின்றன. இவ்வீடுகளும் நிலங்களும் பெரிதாகி கொண்டே போகின்றன. ஆனால் கடைசியில் அவர் வசிப்பதற்கு அந்த இல்லம் முழுவதும் ஒருவர் தான் வசிப்பார், அல்லது இருவர் வசிப்பார்கள். ஆனால் அவர்களுக்குள் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. காரணம் என்ன? நீங்கள் பிறரை காயப்படுத்தி உங்களை செழிப்பாக்கி உள்ளீர்கள். அப்படி இருக்கின்ற சூழலிலே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள், மன நிறைவோடு இருங்கள், மன உறுதியோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், எதை கண்டு மஞ்ச வேண்டாம் என்ற நம்பிக்கையை கொடுக்கின்றார். அப்படி என்றால் இந்த உலகில் எல்லாம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், துயரங்கள் இருக்கும், நல்லவைகள் நிகழும், எல்லாம் இருக்கும். எந்த சூழலிலும் எதை பற்றியும் கலங்க வேண்டாம், நீங்கள் தைரியமாக உங்களுடைய வாழ்வை எடுத்துச் செல்லுங்கள் என்று நம்பிக்கை கொடுக்கின்ற விதமாக இன்றைய வாசகங்கள் அமைந்திருக்கின்றன. அன்பு இயேசுவே, நாங்கள் பல நேரங்களிலே சோர்வுற்று துன்பத்தில் துவழுகின்றோம். செய்த தவற்றிற்காகவோ அல்லது வாழ்வில் நடக்கின்ற அன்றாட நிகழ்வுகளுக்காகவோ வருந்தி கொண்டிருக்கின்றோம். தைரியமற்ற நிலையிலே, நம்பிக்கை இழந்த நிலையிலே நாங்கள் வாழ்கின்றோம். அவற்றிலிருந்து நாங்கள் விடுபட்டவர்களாக நம்பிக்கையை நங்கூரமாக எங்களுடைய வாழ்வில் நிலைநிறுத்தி, நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்பதை உணர்ந்து எந்த சூழலிலும் மகிழ்ச்சி உள்ளவர்களாக, மனதிலே அமைதியை ஏற்படுத்தக்கூடியவர்களாக, மன நிறைவு மன உறுதி கொண்டவர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.